அவன் ஏன் வேலைக்கு போகிறான்னு கேட்குற கேள்வி கரெக்ட் இல்லை. அந்த வேலை போகிற டைமில் சேஃபான சொசைட்டி கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் கவர்மெண்ட், ஆஸ் எவ்ரி பர்சன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. இறைவி படத்தில் எஜே சூர்யா சொன்ன டைலாக் தான். ஆண் ஆம்பள மாமா ஆண் நெடில் அப்படின்ற ஒரு டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த வீடியோவை பார்த்துடலாங்களா? நான் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் அது என்ன ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சைக்கிளில் தனியாக போயிட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் தனியாக வருவேன். இப்போது அனுப்ப முடியுமா? ஒரு 14-15 வயசு பொண்ணை அனுப்ப முடியுமா? 2 கிலோமீட்டர் அனுப்புவீங்களா? அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. எல்லாருக்கும் வேலைக்கு போனோம்ல. இப்போ நைட் டைம் வேலை நிறைய ஜாஸ்தி ஆயிருக்கு. தட் இஸ் ஹவு இட் இஸ், தட் இஸ் ஹவு சொசைட்டி இஸ். அவன் ஏன் வேலைக்கு போகிறான்னு கேட்குற கேள்வி கரெக்ட் இல்லை. அந்த வேலை போகிற டைமில் சேஃபான சொசைட்டி கொடுக்க வேண்டிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் கவர்மெண்ட், ஆஸ் எவ்ரி பர்சன். தட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே மக்களே, இந்த வீடியோ மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, சொசைட்டிக்கு இருக்குது, எவ்ரி பர்சன். அப்படின்னா அவங்க சொல்ல வர்றது ஆண்களை தான். ஏன் நீ வேலைக்கு போகிற அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. வேலைக்கு போறியா? நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நான் உன்னை பிக்கப் பண்ணுறேன், நீ பாதுகாப்பாக இருந்தால் போதும், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நம்ம உருவாக்கி தரணும். இதுதான் நான் சொல்ல வர கருத்து. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.